இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறார்களோ உலகம் சில நேரம் அவர்களை வெறுக்கும். கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறானோ உலகம் அவனை பகைக்கும். இயேசு சொன்னா, எனக்கு சிநேகிதனா இருக்கிறவன் உலகத்துக்கு பகைஞன். ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பை யாக்கோபு நேசித்தபடியினால் யோசேப்பை சகோதரர்கள் பகைத்தார்கள். இந்த காலவேளையில் சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், யாரை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை அதிகமாய் பாடுகளுக்குள் நடத்தும். அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, இதோ போகிறேன். இந்த காலவேளையில் நேசிக்கிறவர்களை நேசிப்பதல்ல, வெறுக்கிறவரிடத்தில் போகிறவன் தான் கிறிஸ்துவோடு கட்டப்பட்டவன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பாப்போம். புரிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சில நிமிடம் வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வசனத்தில் இருக்கிற ஆவிக்குரிய மன்னாவை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு கண்களை மூடுங்கம்மா. தயவு செய்து கண்களை மூடுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் இந்த இடத்தில் கூடி வராமல் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்று கர்த்தருடைய ராஜ்யத்திற்காய் நிற்கத்தக்கதாய் எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணலாம். உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். உம்மை ஆராதிப்பேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் ரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா. ஒரு தடவை உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற பவுலாகிய நான், பவுல் தன்னுடைய கொலேசிய சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான். கவனிக்கணும், கட்டப்படுகிறதில் ஒரு ரகசியம் உண்டு. கரங்களை உயர்த்துகிறாமே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கட்டப்படுகிறதில் ஒரு ரகசியம் உண்டு. அதை அறிந்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ரகசியங்களின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற பவுலாகிய நான். அப்ப கட்டப்படுகிறதில் ஒரு மிஸ்டரி இருக்கிறது, கட்டப்படுகிறதில் ஒரு ரகசியம் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டிய விதத்தில் பிரசங்கித்தக்கதாக எனக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கொலேசிய சபைக்கு பவுல் எழுதுகிறார். இந்த காலை ஆராதனையில் சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்துவோடு கட்டப்படுங்கள். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவோடு கட்டப்படுங்கள்.
சொல்லுங்க, கிறிஸ்துவோடு கட்டப்படுங்கள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு அநேகர் நடந்தார்கள். நடந்தவர்கள் சில காலகட்டத்திற்கு பிறகு காணாமல் போனார்கள். 12 சீஷர்கள் 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு நடந்தார்கள். They walked with Jesus. இயேசுவோடு கூட நடந்தார்கள், இயேசுவோடு தூங்கினார்கள், இயேசுவோடு அப்பம் புசித்தார்கள். ஆனால் இயேசுவோடு கட்டப்படவில்லை. ஆகவே இயேசுவை கைது செய்ய வந்த போது சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆதாம் தேவனோடு கூட நடந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சூழ்நிலைகள் மாறினவுடன் ஆதாம் தன் எல்லைகளை விட்டு விலகி ஓடினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நடக்கிறவர்கள் பழகுகிறவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திற்கு பிற்பாடு தேவனை விட்டு விலகுகிற காலகட்டத்தில் தேவனோடு நடக்கிற கூட்டம் அல்ல, தேவனோடு பழகுகிற கூட்டம் அல்ல, கிறிஸ்துவோடு கட்டப்பட்ட கூட்டத்தை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். புரிந்தவங்க கைகளை தட்டி சொல்லுங்க, நான் கிறிஸ்துவோடு நடக்கிறவன் அல்ல, நான் கிறிஸ்துவோடு பழகுகிறவன் அல்ல. I am bound with Christ. Hallelujah. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவோடு கட்டப்பட்டிருக்கிறேன். கட்டப்படுறதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என் கையும் ஒரு பிரதருடைய கையும் சேர்ந்து கட்டி வச்சா, நான் கையை தூக்கினா அவருக்கு தூக்க விருப்பம் இல்லைனாலும் என் கூட சேர்ந்து தூக்கம். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். என் கையும் ஒரு சகோதரனுடைய கையும் பிடிச்சி கட்டி வச்சுட்டு அவருக்கு விருப்பம் இருக்காது கை தூக்குறதுக்கு. ஆனா நான் கை தூக்குனா அவர் விருப்பம் இல்லைனாலும் அவர் கை தூக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பொம்மலாட்டம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும், அதுக்கு கையும் வழங்காது, காலு வழங்காது, வாயு வழங்காது. ஆனா பின்னாடி இருந்து ஒருவன் கயிறை அசைக்க அசைக்க அதனுடைய கைகள் உயரும், கால்கள் தளரும். அதுபோல அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னாலும் சிலருக்கு குறை கைதான் வருது. இன்னைக்கு கிறிஸ்துவோடு கூட கட்டப்பட்டால் தானாய் உயரும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பாப்பா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு கூட கட்டப்படுதல். இந்த கடைசி நாட்களில் சபையில் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட கட்டப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். அவர் செய்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் வெளிப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் கைகள், அவர் செயல்பாடுகள் எல்லாம் என் சரீரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதுதான் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதைத்தான் இயேசு திருமண தம்பதிகளுக்கு சொன்னாலும் நான் அதை இப்படி வியாக்கியானிக்கிறேன். இதோ அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம். ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம். இனி இருவர் அல்ல, அவர்கள் ஒருவர். திருமண தம்பதிக்காய் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் ஒப்பனையாய் இருக்கிறது. நாம் மணவாட்டியானால் அவர் மணவாளனானால் நானும் அவரும் தனித்தனி அல்ல, நானும் அவரும் ஒன்று. கைகளை தட்டி உருகமாக மாத்திரம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட கட்டப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். யார் இந்த யோசேப்பு? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம், அதனுடைய 3-4 வசனங்கள். ஆதியாகமம் 37:3-4. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால், யாக்கோபுக்கு முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால், இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். கவனிக்கணும், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் 11வது பிறந்தவன் தான் இந்த யோசேப்பு. யோசேப்பு தன்னுடைய முதிர் வயதில் யாக்கோபுக்கு பிறந்தபடியினால் மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்து வந்தார் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்தபடியினால் மற்றவர்கள் யோசேப்பை வெறுத்தார்கள். இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறார்களோ உலகம் சில நேரம் அவர்களை வெறுக்கும். கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறானோ உலகம் அவனை பகைக்கும். இயேசு சொன்னார், எனக்கு சிநேகிதனா இருக்கிறவன் உலகத்துக்கு பகைஞன். ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பை யாக்கோபு நேசித்தபடியினால் யோசேப்பை சகோதரர்கள் பகைத்தார்கள். இந்த காலை வேளையில் சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், யாரை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை அதிகமாய் பாடுகளுக்குள் நடத்துவார். நான் ஒரு சத்தியத்தை சொல்லட்டும், எல்லாருக்கும் பாடுகள் அல்ல, எல்லாருக்கும் உபத்திரவங்கள் அல்ல. யாரை யாக்கோபு நேசித்த
நேசித்தானோ அந்த மனுஷனுக்கு தான் பாடுகள் அதிகரித்ததோ. இந்த காலை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்தபடியினால் அவனுடைய பாடுகள் அதிகரித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். முடிவில் அது மகிமையில் விளக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, பல வர்ணமான அங்கி அவனுக்கு தரிப்பித்துக் கொடுத்ததாக வேதவசனம் சொல்லுகிறது. யோசேப்பு மற்ற எல்லா சகோதரர்களை காட்டிலும் தன் தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்டார். நான் இப்படி விளங்கிக் கொள்ளுகிறேன், மற்றவர்களுக்கு ஒரு முட்டை வச்சா யோசேப்புக்கு 2 முட்டை வச்சிருப்பார் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். மற்றவர்களுக்கு அங்க சாப்பாடு கொடுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன்ல கூப்பிட்டு கொஞ்சம் ஆட்டுக்கால் சூப்பு கொடுத்திருப்பார் நினைக்கிறேன். நல்லா கவனிக்கணும். இதுதான் தகப்பனுடைய பாசமா இருக்க முடியும். கரங்களை சற்று ஆமென் சொல்லுங்களேன். எங்க நீங்க எல்லாம் குடும்பத்துல தானே வாழ்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பேச்சுலர் மாதிரி பாக்குறீங்க. கரங்களை சற்று சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மற்றவர்களை காட்டிலும் யோசேப்பை அதிகமாய் நேசிக்கிறதுடைய வெளிப்பாடு என்ன? மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறத காட்டிலும் இவருக்கு அதிகம். ஆமென் சொல்லுங்களேன். மற்றவர்களுக்கு எல்லாம் பிளைன் ட்ரெஸ்னா இவருக்கு கலர் கலர் ட்ரெஸ், அங்க பச்சை மஞ்சள் சிவப்பு எல்லாம் பல வர்ணமான அங்கி. ஹல்லேலூயா. இப்ப கவனிக்கணும். அப்போ இவ்வளவு நேசித்த ஒரு மனுஷன், தன் தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன், இப்பொழுது வாசிக்கலாம் அதனுடைய 13, 14 வசனங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன். உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன் என்றார். நல்லா கவனிக்கணும். யாரிடத்தில் அனுப்ப போகிறார்? கவனிக்கணும். ஒரு சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன். யாரிடத்தில் அனுப்ப போகிறார்? தகப்பன் கூட இருக்கும் போதே, தகப்பனாகிய நான் உடன் இருக்கும் போதே, என் கண் முன்பதாகவே உன்னை பகைக்கிறவர்கள், நான் உன்னோடு கூட இருக்கும் போதே உன்மேல் எரிச்சல் கொள்ளுகிறவர்கள், யோசேப்பே நான் உன்னோடு கூட இருக்கும் போதே தகப்பனுடைய பயம் இல்லாதவர்களால் யோசேப்பின் மேல் எரிச்சல் கொண்டவர்கள், இப்பொழுது நான் இல்லாத ஒரு இடத்திற்கு உன்னை அனுப்ப போகிறேன், நீ போகிறாயா என்று கேட்டபோது யோசேப்பு சொல்லுகிறார், இதோ போகிறேன் என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேசிக்கிறவங்க வீட்டுக்கு போய் கேசரி சாப்பிடுறது ரொம்ப ஈஸி. சத்தமா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆனா பிடிக்காதவங்க வீட்டுல போய் தண்ணி குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கரங்களை சச்சுராமே சொல்லுங்களேன். யோசேப்பு போனது தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணவங்க வீட்டு இடத்துக்கு அல்ல, தன் தகப்பன் உடன் இருக்கும் போதே, தன் தகப்பன் உடன் இருக்கும் போதே இவனை கொலை செய்ய துடித்தவர்கள், இவன் மேல் பொறாமை கொண்டவர்கள், இவனை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவர்கள், இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், இப்போ அப்பாவுடைய துணை இல்லாமல் நீ உன் சகோதரனிடத்தில் போகிறாய், நீ போகிறாயா என்று கேட்டபோது யோசேப்பு ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்பான்னு சொல்லல, அல்லது நான் சீட்டு குடிக்கி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லல. உடனடியாக அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, இதோ போகிறேன். இந்த கால வேளையில் நேசிக்கிறவர்களை நேசிப்பதல்ல, வெறுக்கிறவரிடத்தில் போகிறவன் தான் கிறிஸ்துவோடு கட்டப்பட்டவன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பாப்போம். புரிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நேசிக்கிறவங்க போய் நீங்க எவ்வளவு அன்பு காட்டுகிறதை விட பெருக்கிறவரிடத்தில் நீங்கள் காட்டுகிற ஒரு ஸ்மைலுக்கு பரலோகத்தில் மகிமை அதிகம். கரங்களை சச்சுராமே சொல்லுங்களேன். இப்ப யோசேப்புக்கு சகலமும் தெரியும். தகப்பன் கூட இருக்கும் போதே இவர்கள் நம்மை பகைத்தார்கள், அப்பா கூட இருக்கும் போதே இவர்கள் நம்மை விரோதித்தவர்கள், தகப்பன் கூட இருக்கும் போதே இவர்கள் நம்மை வெறுத்தவர்கள், இப்பொழுது தகப்பன் இல்லாத ஒரு இடத்திற்கு போகிறேன், நிச்சயமாக எனக்கு ஏதோ ஒன்று நடக்கும் என்று தெரிந்தும் யோசேப்பு போகிறான். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். சில குடும்பத்துல பார்த்தா தெரியும், சில கல்யாண வீட்டுக்கு சிலரை போக சொன்னா நான் போல அப்படி சொல்லுவாங்க, நான் போல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நீங்க மட்டும். சில கல்யாண வீட்டுக்கு குடும்பமா போகும் பெட்டி கட்டிட்டு, சில கல்யாணத்துக்கு வீட்டு தலைவர் மாத்திரம் போவார். ஆமென் சொல்லுங்களேன். குடும்பம் போகாது. ஏன்னா தெரியும் இங்க போனா நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது, இங்க போனா நமக்கு மதிப்பு இருக்காதுன்னு. ஏன் எப்படி தெரியும்? இதற்கு முன்பதாக அவர்களுடைய பழக்க வழக்கங்களை வைத்து நாம் அவர்களிடத்தில் போகாமல் என்ன செய்கிறோம்? தடை பண்ணப்படுகிறோம். ஆனால் யோசேப்புக்கும் நன்கு தெரியும், இந்த சகோதரனிடத்தில் போனால் இவர்கள் நமக்கு பங்கம் விளைவிப்பார்கள் என்று தெரிந்தும் யோசேப்பு சீகேமுக்கு போனார். வேதம் சொல்லுகிறது, அவன் நினைத்தது போல் சீகேமுக்கு போன போது அவருடைய சகோதரர்கள் அவருடைய வஸ்திரத்தை உரிந்து அவனை ஒரு தண்ணீர் இல்லாத குழியில் போட்டார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே,
தலைமுறைக்காக கட்டப்பட்ட யோசேப்பு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தலைமுறைக்காய் கட்டப்படணும். சத்தமா சொல்லுங்க, தலைமுறைக்காய். சொல்லுங்க, தலைமுறைக்காய் கட்டப்படணும். வேதம் சொல்லுகிறது யோசேப்பு தலைமுறைக்காய் கட்டப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் தகப்பனுடைய நேசம் பெரியதா இருந்தாலும் மற்ற சகோதரர்களை காட்டிலும் அதிகமான அன்பு தன் தகப்பனிடத்தில் அவனுக்கு கிடைத்தாலும் மற்ற சகோதரர்களை காட்டிலும் அதிக ஃபெசிலிட்டியை அவனுடைய தகப்பன் அவனுக்கு பண்ணி கொடுத்தாலும் வேதம் சொல்லுகிறது அவன் தன் சகோதரர்களுக்காக கட்டப்பட்டு போனான். கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது யோசேப்புக்கு முன்பதாக 10 பேர் இருக்கிறார்கள், யோசேப்பு பின்பதாக பென்யமீன் இருக்கிறார். ஏன் யோசேப்பு மாத்திரம் போக வேண்டும்? வஸ்திரம் தரிக்கப்பட்டவனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். எவன் வஸ்திரம் தரிப்பித்திருக்கிறாரோ அவன் போகட்டும். கரங்களை உயர்த்துறாமே சொல்லுங்களேன். இந்த செய்தி எல்லாருக்கும் அல்ல, வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவன் இந்த காலையில் கட்டப்படட்டும். ராமே சொல்லுங்களேன். எல்லாரும்